கர்த்தர் உறுதிப்படுத்திருக்கிறார். அதை நாம் தியானிக்கலாம். ரொம்ப முக்கியமான காலகட்டத்திற்குள் திருச்சபை வந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தையும் நான் அதிகமாக வெளி சபைகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் நான் நிறைய பேச விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்க ஆரம்பிப்பார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறும். இங்கு சவுல் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன அல்லது ஒரு சரித்திர சம்பவம். அநேகருக்கு சவுலை குறித்து தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ராஜாவா வந்தாரு, பூண்டியா போனார் அப்படின்ற மாதிரி தான் சவுலை அறிந்திருப்போம். ஆனால் சவுலை குறித்ததான் நோக்கங்களும் தரிசனங்களும் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவைகள். அல்லேலூயா. அவன் சாதாரண மனுஷனா இருந்த போதிலும் கூட அந்த தேசத்தை ஆளும்படிக்கு ஒரு ராஜா தேவைப்படுகிறதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முறையீடுகளை கர்த்தரிடத்தில், அதாவது தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார். சவுல் என்கின்ற அந்த மனிதனை குறித்து தேவனுடைய பார்வை என்பது வித்தியாசம். அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் பார்க்கிற பார்வை என்பது ஒரு வித்தியாசம். நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னை யாரும் அவ்வளவு பெருசா பார்க்க போறாங்க, ஆனா அவருக்கு யாரா என்னால என்ன செய்ய முடியும், நான் என்ன செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆக போறதில்லை, என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்ல போறாங்க, என்ன தரம் தாழ்ந்துதான் பேச போறாங்க, நான் எது கையை வச்சு செஞ்சாலும் அது சட்டம் எனக்கு விளங்க மாட்டேது, அதாவது வாழ்க்கை மாட்டேது, இப்படிலாம் எனக்கு சொல்லி என்னை குறித்ததான ஒரு தப்பான அபிப்பிராயங்கள், ஒரு பார்வைகள், மாதிரிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. நான் என்ன அப்படி ஆண்டவருக்கு விசேஷமா இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னா, எதுவுமே இல்லாத பூச்சியமா இருக்கிற நீங்கள் தான் ஆண்டவர் பார்வையில விசேஷம். கையை தட்டு அவருக்கு வார்த்தை கனப்படுத்தி அடையாளம் சரிங்களா? அவர் அதே போலதான் சவுலை கர்த்தர் பார்க்கிறார். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சாமுவேல் மூலமா சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி ஓகேப்பா, நீயா ரொம்ப கஷ்டப்படுற, ஜனங்கள்லாம் வந்துட்டு என்னைய ராஜாவா இருக்கக்கூடாது, நான் அவங்களை ஆசீர்வதிக்க கூடாது, நான் ஒரு தலைவனா இருக்கக்கூடாது, இல்ல தேவனா இருக்கக்கூடாது, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சோ அவங்க என்ன, அவங்க விரும்பினபடி நான் ஒரு ஆளை கொண்டு வர சொல்லிட்டு ஆண்டவர் கொண்டு வர ஒரு கேரக்டர் தான் சவுல். ஆனால் சவுலை குறித்து முன்னதாக வசனங்கள் அதிகமாக சொல்லப்படவில்லை. டைரக்டா அவன் கீசின் குமாரனாகிய சவுல் அவன் ஒரு கழுதையை தேடி வந்து சாமுவேல்கிட்ட போய் சேர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப சாமுவேல் பேசினார் என்று சொல்லி பல காரியங்கள் அப்படியே ஷார்ட் அப்படி ஆரம்பிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவருடைய 40 வருஷ அரசமைப்பை குறித்து வேத பதிவு செய்திருக்கிறது. இப்படி தேவன் சவுலை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கத்தை பிற்காலங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். சாதாரண ஒரு தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளை, அப்பா என்ன சொல்றாரோ அப்படியே செய்வார். அவர் எதையெல்லாம் பேச விரும்புகிறாரோ அதையெல்லாம் அப்படியே மகன் செய்து கொடுத்து தகப்பனோடு கூட இருக்கிறது தான் பிள்ளையோட வேலையாக இருந்தது. நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அப்பா அம்மா பேச்ச ஒழுங்கா கேட்கலையா? எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு இருக்கிற பேர் ஸ்டேட் 2K கிட்ஸ் நாடகம். நீங்க எந்த கிட்ஸா ஒண்ணு எது, ஆனா தாய் தகப்பனுக்கு கிழிப்பு. சரி, இப்படி சவுல் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளின்படி அவன் கழுதை தேட போய் அங்க நடக்கிற சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இங்கு சாமுவேல் எழுதுகிறார். அதில் நடக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை சவுல் அறியாது இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட சில திட்டங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருப்பார். சில தரிசனங்கள், சில வழிமுறைகள், வாழ்வாதாரத்துடைய நிலைகள், நாம் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தில் இருந்துதான் நமக்கு படிப்படியாய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கை நடைமுறையில ஆண்டவர் சொல்லி கொடுத்து அல்லது காண்பித்து கொடுத்து அல்லது கொடுத்து நம்ம நடத்துவோம். அது அவங்களுடைய திட்டம். அதுல போய் தலையிட்டுலாம் மூக்கம் வச்சுன்னா இருக்கு எனக்கு இப்போ வேணாலும் கேட்க முடியாது. ஏன்னா ஒரு கடவுள் இல்லையா, அவர் திட்டமாய் நம்ம கிட்ட கொடுக்கிற வரைக்கும் நாம சில வழிகள் நடந்துதான் போவாங்க. இப்படி எல்லா காரியங்களையும் நன்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அறிந்துதான் நமக்கு ஒவ்வொரு நாள் நடத்தி கொண்டே வருவான். இப்படி நடந்து வரும்போதுதான் சவுலுக்கு தன்னை பற்றி தெரியாத, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தெரியாத இருந்த சவுலுக்கு இப்ப தேவனுடைய திட்டம் வெளிப்படுது. அந்த திட்டம் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு கழுதையை தேட போனவனுக்கு தேவன் அரியணையை ஆயத்தப்படுத்திருக்கிறான். சத்தம் வரலாம் இருக்கு இல்லையா? நான் இப்படியே இருந்துடுறேன், இதே கஷ்டத்தை வாழ்றேன், கஷ்டத்துல வாழ்வதற்கு யாரும் உங்களை அழைக்கவில்லை, கஷ்டத்திலிருந்து ஒரு உயர கொண்டு போகப்படுகிறான் ஆண்டவர் அழைக்கிறார். சவுலும் அப்படிதான் வந்தவன். அப்படி வரும்பொழுதுதான் சாமுவேலை சந்திக்கும் போது
சாமுவேல் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி, ஒரு பக்கம் ஆசாரியன், ஒரு பக்கம் தீர்க்கதரிசி என்று பன்முக கலைகளை கொண்ட இல்ல தேவனுடைய தாளங்களை கொண்ட ஒரு தேவ மனிதன் அவரை சந்திக்கிறார். அப்போ நடந்து வரப்போகிற விஷயங்களை முன்னதாகவே அறிவிக்கிறார் சாமுவேல் சவுலுக்கு. என்ன அறிவிக்கிறார்? அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன் மீது இறங்கி வருவார், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவான். சாமுவேலை சந்திப்பதற்கு முன்பதாக அவன் சாதாரண மனிதன், எந்த ஒரு காரியத்திலும் குறைவுபட்டவன், பலவீனன் அல்லது இல்லாதவன், எப்படி வேணா சொல்லிக்கலாம். வாழ்க்கையிலே எப்படி நடக்க போதோ, எப்படி போக போதோ, அடுத்து நமக்கு என்ன நடக்க போதோ, நமக்கு வர வேண்டியதெல்லாம் வராமல் இருக்கிறதே என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான அல்லது அடுத்த நாளுக்கு தேவையான எதிர்பார்ப்பு தேவைகளை கொண்ட ஒரு மனிதனை அவன் நடந்து வருகிற போது கதை சொல்றாரு, உண்டின பார்வையை தூக்கி போட்டு நான் பார்க்கிற பார்வையை நோக்கி பாரு, நீ வேறு மனுஷனா மாறலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய முக்கிய சாராம்சமே நாம் வேறு மனுஷராய் மாற போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் வேறு மனுஷனாய் மாறும்படிக்கு ஆண்டவர் முன்குறித்து விட்டார். நீ சாராதவன், நீ இதோ கழுதைகளை தேடி உன் தகப்பனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு நீ இப்படியே உன்னுடைய வாழ்வாதாரத்தையும் உன் பிள்ளைகளை பார்க்கறதையும் இப்படியே போய்விடாதபடிக்கு நான் எதிர்நோக்கி இருக்கிற வேறு ஒரு வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வரும்படிக்கு இன்றைக்கு நான் உன்னை வேறு மனுஷனாக மாற்றினேன். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தார் அல்ல. பகவதா சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. பாடிதான் கீழே இருக்கு, ஆத்மா மேல கனெக்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? நான் வேறு மனுஷனுக்குரியவன். நான் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரம். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் என்னை ஒரு வித்தியாசமாக பார்ப்பார். நான் அந்த உலகத்துக்குரியவன் சிந்திக்க முடியாது. ஹலோ, நான் பேசுறது புரியுதா? வேறு மனுஷனா மாற்றப்பட்டவன் இந்த உலகத்தை போல அந்த சிந்தனை தரித்தவனாய் வாழ முடியாது, அதை பார்க்க முடியாது, அதை செயல்படுத்த முடியாது, அதை விரும்ப முடியாது. அவனுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்போதும் நித்தியத்தை குறித்து இருந்து வேறு மனுஷன் ஆக்கப்பட்டவன். தேவனுடைய பார்வையில நாம் வேறு மனுஷர்களாய் மாறி வாழும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் வேற மாதிரி மாற முடியாம இன்னமும் பழைய குருடி டேஷ் டேஷ் ஆரம்பிச்சிட்டோம். சபையில் இருக்கும் போது பயங்கர ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும், ஆனா வெளியே போனா இன்னும் பழைய சுவாபம், இன்னும் பேச்சு மாறல, டைலாக் மாறல, இந்த பாடி லாங்குவேஜ் மாறல, இன்னும் அந்த கையை விட்டு திருது மாறல. உங்களை சொல்ல கஷ்டம் சொல்றேன், சில பேர் இருக்காங்க கையை விட்டு திருது மாறல, பொய்க்கணக்கு எழுதுறது மாறல, இன்னும் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுற சுவாபமே மாறல, பொண்டாட்டி புருஷனை சந்தேகம் போற புத்தியும் மாறல, பிள்ளைங்க பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய கடமைகளை சரியா செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா சபைக்கே நம்ம மதியத்தை கொடுக்கிறது. பல சபையில பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய வட்டாரங்கள் தான் ரொம்ப மோசமா இருக்கு. பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரங்கள் ரொம்ப நிர்விசாரத்தின் அந்த ஒரு சுவாபத்தில் அதிகமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் வேறு மனுஷர்களை மாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் நான் நிச்சயமா சொல்ல முடியும், அவர்கள் வேறு மனுஷர்கள் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் இன்னமும் மாய்மானம் மற்ற கிறிஸ்தவர்கள் என்ற பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறவங்க. வேறு மனுஷர்களாய் மாற்றப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எல்லாவற்றையும் தனக்குள்ளே காணப்பட வேண்டியதான தெய்வ சுவாபங்கள் எல்லாவற்றையும் வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவர் எதையெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வான். ஆண்டவர் எதையெல்லாம் விரும்புறாங்களோ அதை அப்படியே கட்டளையோடு கீழ்ப்படிவான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், ஆண்டவரை வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மாத்திரமே மதித்து சபைக்கு அல்லது ஊழியருக்கு அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு என்ன பண்றாங்க? 6.5 நாட்களும் உலகத்துல மட்டும்தான் வாழ்கிறாங்க. இதனால பல பேர் கையை விட்டு எண்ணி சொல்லிட்டே இருக்க முடியும். பல சபைகள் சேர்ந்துதான் சொல்றேன். எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வேறு மனுஷர்களாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிற சாமுவேல் சொல்றாரு, சவுலே உன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவார். அவர் வந்து இறங்கின உடனே உனக்குள்ள என்ன வரும்? வந்து மாறி இருப்பார்.
ஏன் இன்றைக்கு வேறு மனுஷனாய் வெளிப்பட முடியவில்லை? நான் வேறு பிரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவினாலே அலங்கரிக்கப்பட்டவன், கிறிஸ்துவினுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவன் என்பதை குறித்து ஏன் நம்மால் அதிகமாய் காண்பிக்க முடியவில்லை? அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். யாருமே குறை சொல்ல முடியாது. பிரசங்கிக்கிறவங்க நல்லா ஒழுங்கா பிரசங்கிக்கிறாங்க, சபை நடத்துறவங்க ஒழுங்கா சபை நடத்துறாங்க, தெய்வ பக்தியை குறிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எங்க ஃபால்ட் இருக்கு? கேட்கறதுல ஃபால்ட் இருக்கு. பேசுறதுல வசமா தான் பேசுறோம். ஏதாவது தப்பா பேசுறோமா? ஏதாவது காமெடி பண்ணுங்கிறோமா? சினிமா படத்துக்கு பேசுறோமா? இல்ல. அப்ப நான் கரெக்டா தான் பேசுவோம். ஆனால் கேட்கிற நீங்கள் உள்ள மனிதனுடைய சுவாபத்தை மாற்றி கிறிஸ்தவத்தை அல்லது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சுவாபத்துக்கு வராதபடிக்கு நீங்கள் இன்னும் பழைய மனிதனாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். போகி வரப்போகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சொல்லுங்களேன். வீட்டுல விதத்தி போடுங்க, உங்களுக்குள்ள எடுத்து போட மாட்டீங்க. அப்புறம் எங்க உங்களுக்கு பொங்கல் வரும்? பொங்கல்ன்றதான் தெரியுமா? புதுசு வந்தா நிறைய அப்படி பொங்கி பொங்கி வரும். பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடும் ஊற்று தண்ணீரே, பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடும் ஊற்று தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. இதுதான் எதுக்கு இருக்கிற பொங்கல். ஆனா உங்களுக்கு புது பாட்டு பழசெல்லாம் வெளியே போனா பொங்கி வரும். அன்பு பொங்குதையா என்னப்பா உன் நிழத்தனிலே, அன்பு இருந்தா பொங்கிட்டே இருக்கும். நான் வேறு மனுஷனா இருந்தேனா கடைசியை உள்ள வச்சுன்னா பாட்டம் வராது, செய்தியும் வராது. நான் வேறு மனுஷனை மாற்றப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. சாமுவேலை ஒரு ஊழியக்காரனை ஒரு விசுவாசி பார்த்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக வேறு மனிதனாக மாறி இருப்பான். இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் வரவில்லை? ஏன் நாம் வேறு மனுஷனை மாறி தேவனுக்காக செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள மாற்றத்தை ஏற்றுக்க விரும்பல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்றோம்? இவன் செய்யலன்னா ஈஸியா போய் ஒரு குத்து குத்தி மாத்துறோமா இல்லையா? அப்ப உங்களை யாரை வச்சு கொடுத்தது? நீங்களே சொல்லுங்க. மாறாதவர்களை சொல்லுங்க, மாறினவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. மாற்றம் என்பது நாட்டிற்கே தேவைப்படும் என்று சொன்னால் நமக்கு ஏன் மாற்றம் என்பது வரவில்லை என்பதை அநேகர் சிந்திக்கிறது இல்லை. ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு தேவனுடைய இறைவாக்கினை கேட்டவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவன் நிச்சயம் சொல்லுகிறேன், அவன் வேறு மனுஷனாய் மாறி இருப்பான். அவன் எப்படி இருந்தது தெரியுமா? நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. அதே 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. சூப்பரா ஒரு எழுதுறாங்க. சவுல் சாமுவேல் என்கின்ற இறைவாக்கினை விட்டு போகும்படி திரும்பின போதே புரியுதா? ஹலோ ஹலோ, என்ன சொல்லுது வேதம்? நகரில் ஒருனா இல்ல, வசனம் சொல்லுது. ஒரு நல்ல தேவ மனிதனை நீங்கள் சந்தித்து நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் இருக்கும் பொழுது அல்லது தேவ மனிதனை தரிசித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் சொல்றோம், உங்க மனசுல மாற்றம் எதுவுமே இருக்கும். ஒன்னு ரெண்டு தான் புரியுது, அப்புறம் மாற்றம் நடக்குது. மீதி போட்டு வாயில கம் போட்டு வாயை நல்லா விரிவாத்தாரு. அல்லேலூயா. சாமுவேலை சவுல் சந்தித்த உடனே பேசி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் திரும்ப ஆரம்பிக்கும் போது, அதாவது கடந்து அப்படி போனா அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது வேதம் தெளிவா சொல்லுது, சவுல் வேறு மனுஷனா மாறினான். நீங்கள் வேறு மனுஷனாய் மாறி இருக்கிறீங்களா? இன்னமும் குடும்பத்துக்காக நான் வாழ்றேன், எனக்காக வாழ்றேன், என் பிள்ளைக்காக வாழ்றேன், உங்களுக்காக வாழ்றேன். ஒரு அம்மாவை பார்த்தேன், அது வாழ்த்திருந்தாலுமே பாத்துக்கிறேன். வீட்டுக்கார டம்மி பண்ணி வச்சீங்கன்னே சொல்ல கொடுத்த பாக்குது. இந்த முகத்துல என் அக்கா நான் தான் எல்லாத்தையும் பாக்குறேன், நான் தான் எல்லாம் செய்யறேன். எங்க அக்கா தங்கச்சி முதல் குடும்பத்தை பாரு, உங்க மனைவியும் உங்க சொந்த பிள்ளைகளை பார்த்துட்டு மற்றவங்களை பாருங்க. இங்க உள்டாக எல்லாம் நடக்குதுன்னா அவர்கள் மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்து தன் குடும்பத்தை போட்டு விடுகிறாங்க. அரக்கோணத்துல நான் ஊருக்கு போவேன். அங்க ஒரு நண்பர், அவர் ஈபி ஒர்க் பண்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், பல ஆயிரங்கள் ஒரு கடன் இருக்கு, லட்சங்கள் கடன் இருக்கு. அந்த பாஸ் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்ன சொன்னேன், என்ன இருக்கிறாரு ஒரு கடன் இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைகள், அவருக்கும் வர ஒரே பிரச்சனை, அவருடைய அண்ணன் தம்பிகளுடைய கடன்களை இவரு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வட்டி கட்டி நேவமானதான். அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது நடி உடைஞ்சிருக்கும். ரொம்ப டீசா குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை, 1ஆவது படிக்கிற குழந்தை விட்டு அப்படி இருக்காது.
இந்த போலியோல பாதிக்கப்பட்ட குழந்தைய போல, ஒரு அகதியான குழந்தைகளை போல ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு வேதனையா இருக்கும். ஏன் பிரதர்னா, என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க பிரதர், என்ன சொல்லிதான் மாற மாட்டாங்க. அந்த மனைவி புலம்பி தள்ளுது, ஐயா குடும்பத்தை பார்க்க மாட்டாரு, குடும்பத்தை கட்ட மாட்டாரு, என் வீட்டை கட்ட மாட்டாரு, இன்னமும் நாங்க குடிசை வீட்டுல தான் இருக்கிறோம், நாங்க ஒரு நல்ல நிலங்கள் எங்களுக்கு ஃபுல்லா இருக்குது, ஆனா எதை சொன்னாலும் காதல போட மாட்டாரு, இன்னமும் அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யணும், இப்படி செய்யணும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக என்னுடைய பணத்தை பெரிய கிரைம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். உங்கள் வாழ்க்கையில முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க. நாளைக்கு நீங்க நடைமுறைக்கு இருந்து இருக்கும்போது நீங்க செய்யற இந்த அன்பு உங்களை தாங்கி பிடித்து தூக்கி நிற்கும். இல்லைன்னா என்ன நடக்கும், எங்க குட்டியோங்க போ, யாருக்கு செஞ்சோ உங்ககிட்ட போ, கண்டிப்பா சொல்லணும். நாவல என்னது நரம்பு, இது எலும்பு இல்லை, கரெக்டா? வாய் இஷ்டத்துக்கு பேச, அது வேறு மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல. அது அபத்தமாய் பேசுகிற நாவுகள், பொல்லாத நாவுகள், கத்தருக்கே பிடிக்காத ஒரு நாவு. நீங்க வேறு மனுஷனை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாவுடைய சுத்தம். சரி, இன்றைக்கு நாம் வேறு மனிதனை அவன் மாற்றப்பட்டதனுடைய அடையாளத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் வேறு மனுஷனை மாறிட முடியாது, எல்லாரும் தேவனுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் புரிந்து கரெக்டாக நின்ற முடியாது. ஆனால் சவுலை பல இடங்களிலே ஒரு குறைவோடு கூட பார்த்த அநேக சட்டங்கள் அவன் இடத்துல இருக்கிற சில நல்ல குணங்களையும் வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. வேறு மனுஷனை மாற்றப்பட்ட சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசியை, ராஜ்யபாரத்தை அபிஷேகம் பண்ணி கொடுக்கிற அந்த தீர்க்கதரிசி, அந்த நியாயாதிபதியை பார்த்த சவுலுடைய இருதயம் வேறு மனுஷனை மாற்றி விட்டது. இப்ப போகும்போது ஊருக்கு வந்தவரை போல அல்ல, வேறு மனுஷனை புறப்பட்டு இப்ப தகப்பன் கிட்ட போக போவான். அதாவது ஆண்டவர் எங்கிருந்து நம்மளை அனுப்பிச்சாரோ, தாயின் கருவில வைத்து நம்ம பூமியில இருக்க வைத்து ஒரு காலம் முடிந்து நம்ம பரவத்துக்கு போறாங்க இல்லையா, அந்த காலத்திற்கு நாம் போவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய சில ஆயத்தங்களுக்கு இந்த வேறு மனுஷனாக்கப்பட்ட சுவாபம் என்பது நமக்கு கட்டாயம் தேவை. இப்படியே இருந்தீங்கன்னா பக்கம் போக மாட்டீங்க. பக்கத்தில் கை சொல்லுங்க, இருக்கிற மாதிரியே இருந்தீங்கன்னா நித்தியம் கிடையாது, தகப்பன் வீடு கிடையாது. வேறு மனுஷனாய் மாறி இருந்தீங்கன்னா நித்தியம் உங்களுக்கு தான். அப்பா வீட்டுக்கு போயிடுங்க, அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே அப்பா அதுல ஒரு லிரிக்ஸ் எழுதிருப்பாங்க, காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம். எதிர்பார்த்துட்டே இருக்க வேறு அழகா பைபிள்ல இருக்கு. எனக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி மேகத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறேன். பரலோகத்துல இருக்கிற தேவன் இப்ப எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, எப்ப போலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலைங்க நிறைய பேர் அவங்க அங்கே இருக்கிட்ட ஜாமி, நான் வீடெல்லாம் கட்டி எப்படிலாம் கல்யாணம் பண்ணி காரை கட்டிலாம் பார்த்துட்டு பல்லெல்லாம் ரொம்ப என்னதான் பண்ணலாம், எப்போ வேணாலும் வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறார். நீங்க எப்ப வேறு மனுஷனாய் மாறி சுவாபத்திற்குள் வருகிறீர்களோ அப்போ உடனே வருகை தாமதித்தால் மரணம் அல்லது வருகையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டு அவன் தகப்பனிடத்திற்கு போக ஆரம்பிக்கிறான். அதற்கு நடுவில் நடக்கிற பல சுவாரஸ்யமான சம்பவங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தான். சவுல் வேறு மனுஷனாய் மாறி தகப்பனிடத்துல போய் அந்த ஊழியக்காரர் சொன்ன சில ரகசியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த 3 முக்கியமான காரியங்களை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் வேறு மனுஷனாய் மாற்றப்படவில்லை என்று அடுத்த முறை நான் பார்க்கும்போது, அதாவது அடுத்த வருஷம் நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும், அட்டடா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மாறிட்டாங்க, சட்டம் வரல. ஓ நிறைய முடி வளர்த்துக்கனே இருந்து தாடியெல்லாம் போதுற மாதிரி ஆயிங்க, முடியெல்லாம் போகிற மாதிரி ஆயிங்க. அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா நீ யாருன்னு நானே கேட்பேன். இதுவே நீ மாற்றப்பட்டிருந்தா நல்லா மாசம் முடிய கட் பண்ணிட்டு நல்லா ஷேவ் பண்ணிட்டு இப்ப எப்படி பார்க்கணும், லேடிஸை சொல்றேன், நல்லா லிப்டிக் போடுங்க, நல்லா பவுடர்லாம் போடுங்க, இப்ப எப்படி அழகா தெரியுதோ அடுத்த வருஷம் பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க, அதான் அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணிருப்பான். உண்மையே நீங்க வேறு மனுஷர்கள், நீங்க வேறு மனிதர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இல்ல
நான் போன வருஷம் குடிச்சையா அது எவ்வளவு தான் இருக்கிறேன் அப்படின்னா நீ மாறவே மாட்ட, நீ நாத்து. அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது, நாம் மாறி இருக்கிறது. புதிய வருஷத்துல ஏன் முதல் செய்தியிலே நான் இந்த காரியத்தை வாக்குத்தத்தங்களை கொஞ்சம் தவிர்த்து இதை பேசுறேன் அப்படின்னா, அநேக தீர்மானம் பண்ணி தான் வருஷத்தை பார்க்கிறோம். பல தீர்மானங்கள், சோபனம், அதை பண்ண, இதை பண்ண, எல்லாம் செய்வேன் என்று சொல்லிதான் புது வருஷத்தை பார்க்கிறோம். ஆனால் சொன்னபடி வாழ்கிறோமா என்றால் 99% தவறுகள் இழைத்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேறு தெளிவா சொல்லுகிறது, நீ தீர்மானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோ. ஆனா முதல் காரியம், உன்னை நீ மாத்தி வேறு மனுஷனா வந்துடு. அதெல்லாம் நான் விரும்புறேன். நீ தீர்மானம் பண்ணது அது உனக்குதான். பக்கத்துல சொல்லு, நீங்க தீர்மானம் பண்ணது உங்களுக்கு தான். வேறு மனுஷனா மனுஷன் மாறுது அப்பாவுக்கு. அல்லேலூயா. சவுல் வேறு மனிதனாய் மாறி அவன் போயிருக்கும் பொழுது, சவுல் என்கின்ற அந்த ஊழியக்காரர், தேவனுடைய மனிதர், அவனுக்கு சொன்ன விஷயத்தை அவன் செய்தானா, அதெல்லாம் பார்க்க போறோம். முதல் காரியத்தை, நீ வேறு மனுஷனா மாறிடப்பா. இன்றைக்கு நீ பார்த்துட்டு போன உடனே பல காரியங்கள் உனக்கு நடக்கும். எல்லாம் சொல்லி வருகிறார். மேல் வசனங்களா அப்படின்னு சொல்லுது, எல்லாம் சொல்லி வருகிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிக்கலாம். முதல் காரியத்தை 9:8 வாசிங்களேன். இப்பொழுது நீ எனக்கு முன்பதாக கீழ்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு சாமுவேல் என்கின்ற நான் உன்னிடத்திற்கு வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாட்கள் காத்திரு. வேறு மனுஷனை மாற்றப்பட்டவன் சாமுவேலை கண்டவன் துருமின பொழுது அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வேறு மனுஷனை மாறிவிட்டான், மாற்றே கிடையாது. தெளிவா வேதம் முன்னாடி பதிவு பண்ணிடுச்சு, இதெல்லாம் பண்ணிதான் மாறணும் கிடையவே கிடையாது. ஆனால் வேறு மனுஷன் ஆக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய சுவாபத்தை தான் நான் பேச போகிறேன். தேவனுடைய தீர்க்கதரிசி சந்தித்து விட்டு அவன் தகப்பன் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாகவே அவன் இருதயம் மாற்றப்பட்டது. அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுடைய ஆவியினர் வந்து தங்கி இருப்பார். அதனால அவன் வேறு மனுஷனை மாறுவான். அதுக்கப்புறம் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் செயல்பாடுகளும் வல்லமைகளும் வெளிப்படும் என்று தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புகிறான். சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்போ போ, 7 நாள் காத்து. நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில காத்திருக்கிறோம்? எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? இதை நான் ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன். இன்றைக்கு திருச்சபைகளிலே அநேக திருச்சபைகள் உடைவதனுடைய காரணமே உங்களுடைய ஆவியினுடைய தொல்லையின் திரட்சினாலே நீங்கள் கற்று போகிறீர்கள். உங்க மனசு நினைக்கிறதெல்லாம் இது ஊழியம், உங்க மனசு நினைக்கிறதா தேவ வெளிப்பாடு, உங்களுக்கு இருதயம் விரும்புகிறதெல்லாம் ஒரு இச்சையாய் மாறி நீங்கள் உங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்ற ஆவேசப்பட ஆரம்பிக்கிறீர்கள். வேறு மனுஷனை மாற்றப்பட்டவன் முதலாவது வார்த்தைக்கு காத்திருப்பான். இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரன் கீழே காத்திருப்பான். நான் சொல்றது விளங்குதா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள், அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்ந்து ஞானசானம் பெற்று பரிபூர்ணமாய் ஒரு 7 வருடங்களை அடங்கி இருந்து காத்திருக்க முடியாமல் அநேக அவசரகதியாக ரட்சிக்கப்பட்டதை போலவே ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உத்வேகத்தோடு கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, காத்திருக்க மறுத்து உங்களுடைய இருதயத்தை மறுத்து போகப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் நீங்க தடியத்தோட தங்கல்கார மாதிரி ஊழியக்காரனா மாறிட்டா தெரியுமா? சத்தியமே தெரியாது. அநேகருடைய வாழ்க்கையில காத்திருக்கிற அனுபவம் என்பது அநேகர்களுக்கு கஷ்டமாய், கடினமாய், ஒரு வலியை போல யோசிக்கிறீர்கள். அது உண்மைதான். காத்திருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மனசு ரசனமா பேச ஆரம்பிச்சிடும். என்ன நம்ம வாழ்க்கை இப்படியேதான் இருக்குது, இன்னும் மாறல, இன்னும் தான் செய்யறோம், கத்த சொல்லிதான் செய்யறோம், ஆண்டவர் சொல்லிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யல, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அடையாளங்கள் வெளிப்படல, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறல, எதுக்கு ஆண்டவர் இன்னும் எனக்கு நன்மை செய்யாம இருக்கிறார் என்று சொல்லி பல நேரத்துல நாம் காத்திருப்பை அவமதிக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சவுலே நீ வேறு மனுஷனை மாற்றப்பட்டு விட்டாய், உன் இருதயம் புதுப்பிக்கப்பட்டு விட்டது, நீ போய் 7 நாள் காத்திரு. அவன் தெளிவா சொல்றாரு, நான் வருவேன். என்னது ஊழியக்காரர் சொல்ற, சவுல் நீ போய் காத்துரு, நான் வருகிற நாள் வரைக்கும் கெடுவு குடுத்துட்ட. சில நேரத்தில் ஆண்டவர் சில வெளிப்பாடுகள் வந்து நான் செய்ய வெயிட் பண்ணுவார், நாட்கள் சொல்ல மாட்டேன். சில நேரத்தில் நாட்களையும் அல்லது மாதங்களையும் வாரங்களையும் அல்லது சூழ்நிலையில சரியா சம்பந்தப்படுத்தி அடையாளத்தோடு பேசுவார். அதெல்லாம் ஒரு கேட்டகரி. அதே போல சவுலுக்கு சாமுவேலால் அறிவிக்கப்படுகிறது, சவுல் இப்போ நீ எனக்கு முன்னாடி போயிடு, நான் 7 நாள் கழிச்சு தான் வருவேன்,
நான் வந்து ஒரு பலியை செலுத்துவேன், அதுக்கப்புறம் விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுவேன். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிறோம்? தேவன் ஜெபத்துல காத்திருக்க ஒரு ஊழியர் அழைப்பார் என்று சொன்னால், நீ வேறு மனிதனாய் மாற்றப்பட்ட ஒரு நல்ல விசுவாசி அடையாளமா இருப்பினா, ஊழியக்காரன் சொன்னது அப்படியே செய்துதான் வேறு மனுஷனாக்கப்பட்ட வாழ்க்கை. பகல் சொல்லுங்க, நீங்கள் ஊழியர் சொல்ற ஒழுங்குகளை, ஊழியங்களை சொல்வதை செய்வதுதான் வேறு மனுஷன் வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க செய்றீங்களா? எத்தனையோ பேருக்கு இங்க ஊழிய அழைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களையும் உங்க மேல வச்சு கண்ணோக்கி வச்சிருக்கிறார். இன்னொரு அதை செயல்படுத்தாம இருக்கிறீங்க. நீங்க இன்னமும் இப்படியே இதே கிரௌடு, அங்கே கிரௌடு, நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் வைத்திருக்கிற அதிகமான ஆத்துமாக்களை நீங்கள் பார்க்க முடியாதபடிக்கு உள்ள புதிதாக்கப்படுகிறதுனால, இது வேறு மனுஷனை மாற்றப்படுகிற அந்த அனுபவத்திற்கு நீங்கள் வராதனால அநேக ஆத்துமாக்களை நீங்கள் எழுந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சுவிசேஷகனாய் அதிகாரத்தோடு பேசிக்கிட்டு நான் சொல்லுகிறேன், அதிகமாய் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு முன்பதாக ஒரு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையில தரிசனத்தின் கீழாக அடங்கியிருந்து செயல்பட முடியாமல் உங்களுடைய மாம்சத்தினுடைய துணிகரத்தினாலே சொல்ல போனா இப்ப படிப்புல பெருசா வந்துருச்சு. பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும்? உங்க படிப்பு வச்சுலாம் ஊழியம் செய்யவே முடியாது. உண்மையா சொல்றேன். நான் எத்தனை நாள் வச்சிருக்கேன் நினைக்கிறீங்க? ஆனா நாங்க போற இடம்லாம் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த ஸ்தலங்கள் ஆண்டவர் இருக்க வைக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணை விட கேடுகட்டவர்களா இருக்கிற எங்களையே ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்தி கனப்படுத்தி நாங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் ஆண்டவர் பயன்படுத்துவார்கள். எங்களை காட்டிலும் சிறந்தவர்களா இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆயிரங்களுக்கு பயன்படுத்த கைகளை கட்டி தெளிவாக சொல்கிறது. 7 நாள் காத்திருப்பான். அவசரப்படாத, லீக் பண்ணாத, விஷயம் எதுவும் பண்றாத, நீயா போயிட்டு வெளியே சொல்லிடாத. நான் வரும் மட்டும் செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. 7 நாள். இந்த 7 என்பது பரிபூர்ணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் பார்வையிலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலும் பார்க்கிறார். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் எல்லாரையும் உற்று நோக்கி தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் நீங்க எப்படி கடத்துறீங்க என்பதை எல்லாம் அவர் கவனிச்சு தான் இருக்கிறார். இன்னமும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க அதை வளராம அதை பார்க்காம ஒன்றுமே நீங்க உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. 7 நாட்கள் காத்திருப்பான். 7 என்பது அந்த பரிபூர்ணம் நிறைவேறின உடனே நான் உடனே வருவேன். நான் வந்து நீ செய்ய வேண்டியதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். நீ யாரு, இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்க போற, சட்டத்திட்டங்கள் என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண. சவுலுக்குள்ள இருந்த நல்ல சுவாபம் பாருங்க. ஊழியக்காரை பார்த்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்க்கதரிசனத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இருதயம் மாறினானா, யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த இறை வாக்கினருக்கு கீழ்ப்படிஞ்சு 7 நாள் போயிருக்கான். ஏன் அவசர கதியில பல வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நிறைய பேரோட வாழ்க்கையில பாக்குறேன், ஸ்பிரிட்ல பாக்குறேன். சில பேருடைய அவசர நிலையினால சில விஷயங்கள் நீங்க முடிவெடுத்து போறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு நஷ்டம் தான் உண்டாகி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அப்புறமே யோசிக்கிறீங்க, ஏன் அவசரப்பட்டு செஞ்சோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவனுக்கு புரியவில்லாமல் நீங்க ஓடின உங்கள் சுவாப மனுஷனுடைய அடையாளம். வேறு மனுஷனை மாற்றப்பட்டவன் நிதானிப்பான், ஊழியக்காரத்தில் ஆலோசனை கேட்பான், ஊழியக்காரர் சொல்லுகிறவர் காத்திருப்பான். நீங்க ஒருவேளை நல்ல ஆவியில வளர்ந்தவர்களா இருந்தா டைரக்டா கர்த்தருடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் ஆவியில வளர்ந்து தேவனுடைய அபிஷேகத்துல வளர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடு புரிந்து கொள்ள முடியும். அந்த அபிஷேகத்துல வளர முடியாம நாம் இருந்து அப்படியே ஒரு விசுவாசிகளாவே வந்து அப்படியே போயிட்டு அப்படியே இருந்தோம்னா நீங்க வேறு மனுஷனை மாற்றப்படவே முடியாது. அபிஷேகம் தான் அவரை மாற்றிட்டே இருக்கும். சாமுவேல் அழகா சொல்லியிருப்பாரு, நீ போய் காத்திருப்பான். காத்துருன்னா சாதாரண விஷயம் இல்லை. 7 நாள்ல அவன் மண்டைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அவனை அபிஷேகம் பண்ணிவிட்டார், வார்த்தைகளை சொல்லிட்டார், எல்லாமே சொல்லிட்டார். எல்லாம் என்ன நடக்கும் எல்லாம் ப்ரீ பிளான் சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிட்டு நீ வாயை மூட்ட அமைதியாரு, நான் வந்து அங்க எல்லாத்தையும் செய்வேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 7 நாட்களும் உங்களுக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, மனசு பதறுது. ஒரு இடத்துல அழகான 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் பட்டணத்தில் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே போக சொல்லிவிடு என்று சொல் என்றான். அப்படியே அந்த வேலைக்காரன் நடந்து போனான். நல்லா கவனிங்க. சாமுவேல் இப்ப சவுல் கிட்ட சொல்ல போற பயங்கரமான சீக்கிரம், தேவனுடைய திருவுள்ள சீக்கிரத்தை
இப்போ அவருக்கு சொல்ல போறாரு, ரிவீல் பண்ண போறாரு, சொல்லி கொடுக்க போறாரு, வெளிப்படுத்த போறாரு. அப்ப சொல்லும் பொழுது சொல்றாரு, எப்பா இது எனக்கும் கர்த்தருக்கும் உனக்கும் முடிவு ரகசியம், இந்த விஷயம் லீக் ஆகனா, அதனால உன் கூட இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்றது சொல்றாரு, நம்ம கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு வருவோம் என்று சொல்லி வார்த்தைகளை முடித்தான். ஆனால் அந்த வேலைக்காரன் யார் தெரியுமா? அதே 9ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்கதரிசி கிட்ட கொண்டு வந்தது இந்த வேலைக்காரன் தான். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 9:7. நல்ல கவனிங்க. சவுலை ராஜாவாய் கொண்டு வருவது தேவனுடைய திட்டம். இவ்வளவு அழகா வசனம் பிடிக்கப்படுகிறது பாருங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, வாசிங்க. அதற்கு அவன் வேலைக்காரன், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். எவ்வளவு பெரிய பரலோக ரகசியம் ஒரு சாதாரண வேலைக்காரனை கொண்டு அங்க முடிச்சிட்டார். சவுலை சரியான நேர்வழிக்கு நடத்துவதற்காக ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்டான். உதாரணத்துக்கு புரிய வைக்கிறேனே, நீங்கள் ரட்சிக்கப்படாமல் உங்களுடைய விருப்பங்களிலே இந்த உலகத்திலே அறியாத இயேசுவை அறியாத ஜனங்களா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தர் ரட்சிப்ப சொல்லியிருப்பாங்க இல்லையா, சுவிசேஷத்தை அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, அது ஐயாவா இருக்கலாம் இல்ல மற்றவங்க கூட இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல சொல்றேன். டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, விடுதலை சொல்லி ஜோம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து நீங்கள் தேவனிடத்துல வந்து சேருகிற மட்டும் உங்களை ஒரு நடத்துற ஒரு ஊழியக்காரனை தேவன் வைத்திருப்பான். அதுதான் சவுலுக்கு நடந்தது. எங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நம்ம அங்க போவோம், நமக்கு நடக்க போற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லிடுவான். ஆனா சொல்லி கொடுத்தவனை கொண்டு வந்தவனை கர்த்தர் என்ன பண்றாரு, கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். ஏன் இந்த ரகசியம் நடக்குதுன்னா, சில நேரங்களிலே ஆண்டவர் சில திட்டங்களை உங்கள் மீது வைக்கும்போது நீங்கள் காத்திருக்கிற அந்த காத்திருப்புக்கு ஊழியக்காரர்களும் நீங்களும் கர்த்தர் மாத்திரமே இசைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணியிருப்பான். அது மற்ற யாரையும் மூத்தனோட விட மாட்டான், யாரையும் விட மாட்டான். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து வேறு மனுஷனான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுடைய அனுபவமானது ஊழியக்காரருக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக மாத்திரமே அந்த ரகசியம் காக்கப்படும். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை ஐயாவுக்கு தெரியும். நான் கர்த்தர் உண்டு, நான் உண்டு, சொல்ல போனா எனக்கு ஆவிக்குரிய தரப்படும். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு உள்ள ஆயிரமான ரகசியங்கள் உண்டு. எனக்கு ஒருவேளை ஆண்டவர் டைரக்டா வெளிப்படுத்தினாலும் கூட நான் எங்க ஊழியர்களோடு கூட நான் கொஞ்சம் பகிர்ந்து பேசுவேன். அண்ணா இப்படி நடந்தது, இப்படி ஆச்சு, இங்க போனேன், இங்க வந்தேன், இதெல்லாம் நடந்தது என்று சொல்லுவேன். அதே நேரத்துல அந்த ஊழியக்காரர் கர்த்தருக்கும் எனக்கும் நாங்க 3 பேர் மட்டுமே அதிகமா இருந்து ரகசியங்களை பேசுவோம். மற்ற யாருக்கும் தெரியாது. நான் ஜெபிக்க போனா கூட, எங்க சபையில ஜெபிக்க போனா கூட, எங்க ஐயா கிட்ட நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அமைதியா காது கிட்ட தான் சத்தியத்தை சொல்லுவேன். சத்தியத்தியமா இருக்கட்டும் இல்ல வெளிப்பாடுகளா இருக்கட்டும், காது கிட்ட தான் பேசுவான். ஏன் தெரியுமா? சில ரகசியங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டுமே மறைமுகமாகவே வைத்திருப்பான். அப்படி இருந்தால்தான் நீங்க வேறு மனுஷனுக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கிற அந்த எதிர்பார்த்திருக்கிற சகல காரியத்தையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வாய் திறந்து எனக்கு ஆண்டவர் அதை பேசிட்டார் இதை பேசிட்டாருன்னா நீங்க பேசுன ஒண்ணும் நடக்காது. சிலது மறைவானவைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக வைக்கப்பட்டு காக்கப்படும். சில மறைவானவைகள் எல்லாம் தேவனால் சொல்லப்பட்டு இதை சொல்லாம இதை வச்சுக்கோ, ஏற்ற காலத்தில் நான் கொண்டு வரணும்னு சொல்றாருன்னா அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அவசரமா நம்ம காத்திருக்காம வாயை விட்டு ஏதோ ஒரு சொல்லி கிள்ளி நம்ம தரிசனத்துக்கு எடுத்துக்கணும். ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். சில ரகசியங்கள் சாத்தானால் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் ஊழியக்காரர்கள் வழியாக சொல்லப்படுகிற வார்த்தைகளோ அல்லது நமக்கான சில விஷயங்களோ எதுவுமே இந்த 3க்குள்ளதான் இருக்கணும்னு நான் விரும்புவான். 4வது ஒரு ஆள் வெளியே அந்த விஷயம் வெளியே போறது அப்படின்னா நிச்சயமா சொல்லுகிறேன், அது நம்மளுடைய வாயினுடைய பிரதிபலிப்பு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த சாத்தானானவன் அதை தகர்த்து போடுவதற்கு பல உபாயங்களை எடுத்து விடுவான். ஏன் சாமுவேல் கிட்ட சவுல் வந்துட்டு சவுல் கிட்ட ஏன் சாமுவேல் அப்படி சொல்லிச்சாருன்னா, சில விஷயம் நீ சொல்லாத, நான் வர வரைக்கும், நான் வந்த மக்கள் மத்தியில நிக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஊழியம் செய்றீங்களா? ஆமா. ஃபுல் டைம் பண்ணீங்களா? இல்ல. எப்படி நீ ஊழியம் பண்றீங்கன்னு கேட்பான். என்ன சொல்ற? எப்படி நீ ஊழியம் பண்றீங்க? நான் சொல்றேன், சபையில தான் இருக்கிறேன். ஏன் என்ன விஷயம்? இல்ல, உங்க ஐயா உங்களை அங்கீகரிக்காம உங்க ஊழியக்காரன் ஏற்றுக்க முடியாது. யாரும் சொல்லுவாங்க? எங்களையே சொல்லுவாங்க. அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சபையை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவர்கள் வெளியிடத்துல போயிட்டு ஒரு சில ப்ரமோஷன் வாங்கிடுவாங்க. வெளியே போயிட்டு ஒரு அங்கீகரிப்பை ஒரு ஸ்தாபனங்களில போயிட்டு தலையை கொடுத்துட்டு ஏதோ ஒண்ணு தலையில மாட்டி விடணும், மேல மாட்டின ஒண்ணு ஒரு போட்டோ பிடிச்சிட்டு அதை வச்சுதான் குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
இது அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு தேவன் ஊழியக்காரர்கள் வழியாக கொண்டு வர வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் எழுந்து போவதற்கு சத்துரு கற்றுக் கொடுக்கிற ஒரு துரித வழி. பல நேரத்துல பல ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். என்ன ஒருத்தர் கேட்டார், நன்மையில ஒருத்தர் கேட்டார், உங்க சபையில உங்க நாமினேஷன் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கு நாமினேஷன் பண்ணணும், என்ன பண்ணது பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் என்ன நாமினேஷன் ஆகும் இல்லையா, உங்க ஐயா பிரதிஷ்டை பண்ணாலும் ஐயா வந்து இவரு சபையில வந்து இவரு சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், போதகருக்கு சொன்னாதான் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அது உண்மைதான், மாற்று கிடையாது. அதுக்கு காலம் இருக்கு. அது வந்து நான் செய்யற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஊழியரோடு கூட ஐக்கியம் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். சகல காரியத்திலும் சபைக்கும் சரி, என் ஊழியத்துக்கும் சரி, எந்த ஒரு இடங்களையும் உண்டாக்காதபடிக்கு என்னை ஆண்டவர் வேறு மனுஷனை மாற்றி தெளிவோடு நடத்தி கொண்டிருக்கிறார். நான் காத்திருப்பது எனக்கு தெரியும். என் ஊழியக்காரர்கிட்ட காத்திருந்து அடைந்து வளர்வதை குறித்து எனக்கு தெரியும், அநேகம் தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க, குமார் சபை வச்சிட்டாங்க அப்படின்னு. ஓ, யார் யார் சொன்னான்னு கேட்டேன். எல்லாம் உங்க சபையில வந்தவங்க தான். குமார் சபை வச்சிட்டாரா, யூடியூப் எல்லாம் ஒரு செய்தி போறாரா அப்படின்னு. அதுவும் பாத்தீங்களா, நான் இன்னைக்கே சபையில தான் இருக்கிறேன். தேவாலய சபை தான் எனக்கு பிரஜை. நான் தேவாலய சபையில ஒரு பிரஜையா தான் இருக்கிறேன். நான் இன்னைக்கு விசுவாசியா தான் இருக்கிறேன். நான் ஒன்றும் வெளியே வரேன். இல்ல இல்ல அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு. கடவே கிடையாது. ஒருவேளை எனக்கு ஆண்டவர் ஊழியத்தின் அழைப்பு கொடுத்தாலும் எல்லா கண்ணுக்கு முன்னாடி ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை வாங்கி ஊழியக்காரரோட கையை வச்சு ஜனங்க முன்னாடி அவர் வந்து சொல்றேன், அங்கீகரிப்பெல்லாம் வாங்கிட்டு தான் வெளியே வருவேன். தவிர நானா சுயமா வந்து இது செய்யவே மாட்டேன். எனக்கு பயங்கரமான 100% பயங்கர கான்பிடன்ட். ஏன்னா நான் திறந்த புத்தகமா இருக்கிறேன். எதுலையுமே ஒரு பொய்ய கூட பேசுறது கிடையாது. உண்மை உண்மைதான், இல்ல இல்லதான், ஆமா ஆமாதான், எல்லாவற்றையும் நான் சொல்லி ஊழியக்காரரோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் காத்திருக்கிற அந்த காத்திருப்பு இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பார்க்க முடியாத செய்வது. நீங்க வேறு மனுஷனா மாறிட்டீங்கன்னா காத்திருப்பீங்க, சபையை விட்டு வெளியே போக மாட்டீங்க. பக்கத்துல பேச்சு சொல்லுங்க, சபையை விட்டு வெளியே போக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்பீங்க. ஆண்டவரும் ஊழியக்காரரும் நீங்களும் ஒன்னா இருப்பீங்க. இதுதான் நீங்க மாற்றப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்துடலாம். இரண்டாவது, சவுல் வேறு மனிதனாய் மாற்றப்படுவதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிக்கலாம். அது 1 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரம் 26, 20. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ஏவினாரோ போனார்கள். ஆனாலும் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ என்னது சொல்லுங்க, நீங்க வேறு மனுஷனா மாட்டீங்கன்னா துர்ச்செய்தியை கேட்க மாட்டீங்க, அலட்சியத்தை கேட்க மாட்டீங்க, உங்களை தூற்றுவோரை கேட்க மாட்டீங்க, கர்த்தர் சொல்றது மட்டும் தான் கேட்கும். அதுதான் காது கேட்கும். சவுல் வேறு மனுஷனா மாறி போன உடனே ஜனங்களும் சொல்லுது, இவனும் ஒரு ஆளா, இவங்களே நம்ம இருக்க போறோம், இவர் என்ன பேசிட்டாரு, இவர் என்ன செஞ்சிருவாரு, இவர் எல்லாத்தையும் தகுதியா, இவர் சிறப்பா, அப்படி என்னதான் பேசினாங்க. ஆனால் சவுல் தன் காது கேளாதவன் கூட அடி தள்ளி விட்டான். ஒரு ஆவிக்குரிய சத்தியம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நாம் பொதுவாகவே இந்த உலகத்திலே வேறு மனுஷன் ஒரு வாழ்க்கையிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையிலே மறுரூபத்தினுடைய வாழ்க்கையில வாழ வந்துவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு எதிரடையாய் வருகிற கொள்ளாத வார்த்தைகளை கேளாதபடிக்கு காது கேட்காத நம்ம சீரியஸா சொல்றேன். இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிற ஒரு விஷயம் அவதூறுகளை பரப்புவது. சபை போலதான் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. முன்னாடி நான் உலகத்துல பார்ப்பேன், டிவி நாடகத்துல நடக்கிற சம்பவங்களும் கூட உட்காந்து பேசணும். அவையா நந்தினி சாவச்சானே தெரியும், நான் மட்டும் நினைச்சு நான் மட்டும் அந்த இடத்துல இந்த போய் அந்த இடத்துல டிவிக்குள்ள போய் பார்த்து என்ன பண்ணுவாங்க, குடும்பத்திற்குள்ள நடக்கிற விஷயத்தை அவதூறு பேசுவாங்க. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் எங்களை பத்தி தப்பு 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 தப்பா பேசும். ஒரு தப்பு இல்லை, தப்பு 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 எத்தனை தப்புனா போட்டுங்க, தப்பு தப்பா தான் பேசும். எங்க பாஸ்ட் காலமும் போயிடுச்சு. எங்க ஐயா அந்த சத்தியத்துல வந்தாச்சு, கண்ணை மூடி தான் கேட்பாரு, யாருக்கிட்ட பேசினாலும் ஐயா தெரியும், கண்ணை மூடி தான் பேசுவார், கண்ணை மூடி தான் கேட்பாரு. இப்போ என்னன்னு சொல்லிக்கிறாங்க போது அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான், கண்ணை மூணு அப்படியா அவங்க கேட்டாலும் தெரியல, கேட்கணும் தெரியல, ஆனா என்கிட்ட இருக்கிற மாதிரி தான் அவர் இருந்துகிட்டே இருக்கிறார்.
இதுதான் வேறு மனிதர்களாய் மாற்றப்பட்ட, வேறு இருதயங்களாய் மாற்றப்பட்ட தேவனுடைய சுவாபம். நீங்கள் ஆண்டவருடைய சுவாபத்திற்குள் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்க காது எப்பவுமே கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்கும். உலகம் பேசுற வார்த்தை, உங்களை பழிக்கிற வார்த்தை, பொய் சொல்ற வார்த்தை, உங்களை பொருள் போடுற வார்த்தை, உங்களை அவதூறு பண்ற வார்த்தை, உங்களை அசிங்கப்படுத்துற வார்த்தை, வெட்கப்படுத்துற வார்த்தை, எதையுமே காது கேட்க மாட்டீங்க. கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காதுகளை தேவன் திறந்து விட்டார் என்று சொன்னால் பரலோகம் என்ன கேட்கிறதோ அதை தான் கேட்பீங்க. மரியாள் இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்து மாத்தா திட்டிட்டே இருக்கிறாங்க. ஒரு பொறுமை இழந்துட்டு கொம்பு கண்ணி இழந்து, ஆண்டவரே, யாரு? மார்த்தா. ஆண்டவரே, உங்களுக்கு நியாயமா தெரியலையா? நான் அநியாயமா போய் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்க தங்கச்சி வந்துட்டு வேலையே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரே கொண்டு வைப்பார். மார்த்தா, நீ அநேக காரியத்தை குறிச்சு கவலையாவே இருக்கிற. இங்க என்ன பேசுறான்னு கேட்கிறேன், சமையலர்ல என்ன கேட்கறான்னு கேட்கிறேன், அவங்களுக்கு அத்த வேலை என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இதே கேட்டு கேட்டு எல்லாத்திலும் கவலைப்படுறேன். ஆனால் நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியா என் பாதத்துல முத்தம் செய்து கொண்டே அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இயேசுநாதர் பேசுற வார்த்தை தான் எனக்கு வேணும். அதுதான் என் இதயத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும். அதுதான் என்னை வேறு மனுஷனை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஏன் சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது, ஏன் வார்த்தைகள் உங்களுக்கு நேராக சொல்லப்படுகிறது, ஏன் தீர்க்க தரிசன ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நம்மிடத்துல காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத எந்த சுவாபத்தையும் நம்ம விட்டு அகற்று படிக்கிறார். ஐயா நீங்களாம் சொல்லாதீங்க, எவ்வளவுதான் ஐயா குத்துவாரு. அப்ப காது ஒழுங்கா கேக்குதுன்னு அர்த்தம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் சபையில ஊழியர் வழியாய், ஊழியக்காரர்கள் வழியாய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது உங்களுக்கு குத்துதுன்னா காது ரொம்ப நல்லா கேட்குது. இதுதான் கேட்கும். ஆனா கேட்க கூடாது, அதையும் சொல்றேன். அது கேட்க கூடாது ஒண்ணு இருக்குது. சபைக்குள்ளேயே சகோதரர்களாக சகோதரிகளாக உன்னை பத்தி நானும், என்னைய பத்தி நீயும், நம்ம 2 பேர் சேர்ந்த ஐயாவையும் ஐயாவோட குடும்பத்தையும் சேர்த்து பேசுறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நான் ரெக்கார்டிங்ல சேர்த்து பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு மனிதனாக்கப்பட்ட வாழ்க்கை அவதூறு கேட்காது. சபையில சாப்பாடு போடலையா? ஆமா, நம்ம வரும்போது சோறே போட மாட்டோம். நம்ம வராதடிக்கு தான் வகை வகையா சோறு போடுவோம். எப்பவுமே பக்கத்து சபைக்கு தான் ஒரு பக்கத்து வீட்டுக்கு தான் வருவார் ஐயா. நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து உட்காந்து டீ பிஸ்கட்லாம் வச்சு நடப்போம், வரவே மாட்டேன். அவங்க யாருலாம் போறேன்னு தான் தெரியும். இது வந்து இன்னொரு சொல்லி அது மனசுக்கு எடுத்து நீ தான் கெட்ட ஆவீனா வேறு மனுஷனை ப்ராசஸ்ல இருக்கிறவனையும் கெடுத்து போட்டு நீயும் பறந்து போவாங்க, அவனையும் போவா கால் குச்சி எடுக்கிற மாதிரி இன்றைக்கு இருதயமானது கெட்டு போய் கிடக்கிறது. அதுக்கு காரணம் நீங்கள் தேவையில்லாதது செவி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. புதிய வருஷத்துக்குள் இருக்கிறீங்க. உங்களுடைய செவியானது தேவனுக்கு உங்களுடைய பக்தி விருத்தியை உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பிரயாசப்படுங்கள். சவுல் தெளிவா தெரியும், அவனுக்கு தெரியும் நம்ம இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஜாதி, சின்ன ஜனம், ஒரு சொற்பமான மனிதன், நம்ம பெரிய பணக்காரங்க கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணிட்டாரு என்று பயப்படுகிறான். அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு, அவனை அறிமுகப்படுத்துவதற்கு சாமுவேல் கொண்டு வரும்போது அவன் போய் தன்னை ஒழித்து கொண்டானா. இப்ப சவுலை கூடுவாங்க, சவுலை தேடுறாங்க எல்லாரும். வசனம் இது, சவுலை தேடுறாங்க. சவுல் கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். வசனம் வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கான வசனம். என்ன வசனம்? 22 வாசிங்க. அவன் இனி இங்க வருவானா? இப்போ பொறுத்து பார்த்தாங்க, தேடி பார்த்தீங்கன்னாச்சு. ஒரு சிலர் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா, அவன் வரமாட்டான், எனக்கு தெரியும், அவன் எப்படி வந்து நின்றுவான், நான் விட்டுருவோமா? இதுவும் ஏறி எதுவும் பண்ணாது, இதுவும் கத்தக்க வாழாது, இது மனசும் செவ்வையா மாறாது. ஆனால் அவர்களை ஒரு வன்மத்தோடு கூட அவனை தாக்குவதற்கு, பேசுவதற்கு, அல்லது சொல்ல போனால் அடிப்பதற்கு கூட அவர்களுடைய இருதயங்கள் இருக்கும்போது அவங்க மனசுலாம் தோற்று போச்சு. நடாது வாழ்க்கை, நம்மள போய் கூட்டு நீங்க உட்கார வச்சாருன்னு அவன் நினைக்கிறான். இப்ப கத்தரிட்டே போயிட்டாங்க. ஆண்டவர் பொறுத்து பார்த்து வாழவே மாட்டான். எங்க இருக்கிற ஆண்டவர்னா அழகா சொல்றாரு, கத்தரிட்டு விசாரித்த போது இதோ அவன் தலவாரங்களில் இருக்கிற இடத்திலே நிறைய விசுவாசிகள் அப்படிதான். சபையில சில குறைவுகள், சபையில சில குறைவுகள், ஏற்றங்கள், தாழ்வுகள், சில கவனிப்பு இல்லாத சூழ்நிலைகள், அல்லது ஏதோ ஒரு தேவைகள் எல்லாம் இருக்கும்போது எல்லாரையும் ஃபுல்ஃபில்லா எங்களால் பண்ண முடியாது. நான் சொல்றது விளங்குது. எல்லாரையும் கவனிக்கிற அளவுக்கு மோசையாலே முடியல. மோசை சொல்றாரு, ஆண்டவரே முடியல, ஆண்டவரே இந்த சொற்ப ஜனங்களை இப்படி பேசுதுன்னா
20 லட்சம் பேருக்கு அவன் வழி நடத்திருக்கிறான். 1 லட்சம் பேர் அவன் தாழல. எங்க சபையில 1500 தாழல. 20 லட்சம் பேருக்கு அவன் எப்படி ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, நான் உனக்காக சில பேர் எழுப்புவேன், அவர்களும் ஞானம் விசாரிப்பான். அதுக்குதான் ஊழியர்களுக்கு கீழாக சில ஊழியர்களை ஆண்டு கூட்டி சேர்ப்பான், சில வாலிபர்களை ஒன்றிணைத்து வைப்பான், சில உதவிக்காரர்களை வைப்பான். எதுக்கு வைக்கிறாருன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆட்களை பிரித்து வைக்கும் போது அவர்கள் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பான். ஆனா எல்லாம் என்ன சொல்லி ஒரே போடு எல்லாரையும் விட்டு ஐயா இப்படி பண்றாரு, எங்களுக்குள்ள கொடுத்து நாங்கள் செஞ்சிருக்க மாட்டோம். நீ ஒழுங்கா 7 நாள் காத்திருக்கிற மாதிரி, ஆண்டு சம்பந்த காத்திருக்கிற மாதிரி ஊழியர் காத்துரு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான எல்லாமே நான் வந்து சேரும். அதை விட்டுட்டு நீ காத்திருக்க மாட்ட, அடங்கியிருக்க மாட்ட, ஜபத்துல பலப்பட மாட்ட, ஊழியத்துல பலப்பட மாட்ட, இல்ல ஊழியத்துல ரகசியங்களை கீழ்ப்பட மாட்டேன், எதுக்குமே கீழ்ப்பட மாட்டேன். ஆனா பொறுப்புக்கு மட்டும் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தேவனுக்காக எல்லாவற்றையும் காத்திருந்து அநேக நேரத்திலே சபையில எந்த ஒரு காரியங்கள் பேசினாலும் அதற்கு உங்களுடைய செவிய இருதயத்தை சாய்த்து விடாதபடிக்கு காது கேளாதது போல இருக்கும். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கத்தை சொல்றேன். எங்க கீழே எங்க அண்ணன் கூட 6 பிள்ளைங்க இருந்தாங்க, உத்தமமான பிள்ளைங்க, என்னையோட சேர்த்து நானே சொல்லிக்கிறேன் நினைச்சிருக்கேன். ஒரு 6 பிள்ளைங்க எங்க அண்ணனோட கூட இருந்தோம். அது ஒருத்த மட்டும் தான் அநியாயத்துக்கு அவன் பேரு நான் வச்சப்பட்ட பேரு யோகுன்னு, ரொம்ப உத்தமண்டா அவன். ஏன்னா நாங்க செய்யற எல்லா தவறுகளையும் கரெக்டா போய் அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். அவன் செஞ்சு நல்ல முடியும். ஆனா யாருக்கிட்ட சொல்லல, விசுவாசி கிட்ட பேசுறேன், உடன்படிக்கைக்காரர்கிட்ட பேசுறேன், ஸ்ட்ரெயிட்டா தலைமைக்கு போய் சொல்லுவோம். தலைமைகளை கூப்பிட்டு கேட்போம், என்னப்பா இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்படாங்க ஐயா, ரொம்ப கூட அமைதியாக கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டேன், என்னப்பா அண்ணா ஆமா நான் தப்பு நான் பேசுறேன், பார்த்துக்கப்பா ஜனங்க பார்க்குறாங்க அப்படின்னு போயிடுவார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வளர்ந்து 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 இன்றைக்கு தேவ மனிதர்கள் எங்களை சரியா நடத்தினதுனால எந்த துர்ச்செய்தி கேட்டாலும் சரி, எந்த ஒரு அவதூறு கேட்டாலும் சரி, எங்களை யாரு தூற்றினாலும் சரி, எதையும் காதுல வாங்காம கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டு வாங்க. வேறு மனுஷனா மாற்றப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்போது நான் உலக பிரகாரமா இருப்பேன் என்று சொன்னா என் வாழ்க்கை மாறவே மாறாது. நான் தேவனுக்கு உகந்தவனாய் மாறும்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு மனிதனாய் மாற்றப்படுகிறது. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். சவுலுக்குள் ஏற்பட்டதான அந்த காரியத்தை நான் வாசிக்கலாம். வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் கோபம் கொண்டவனாக, அடுத்த வசனம், பிடித்து துடித்து அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். வேறு மனிதனாய் மாற்றப்பட்டு ராஜாவாய் மாற்றப்பட்ட சவுல் முதல் காரியம் செய்தான். ஊழியக்காரன் எதை சொன்னானோ அதை அப்படியே நிறைவேற்றும்படிக்கு 7 நாட்கள் காத்திருக்கிறான். ஊழியக்காரன் வந்து என்ன ஊழியம் என்ன பண்ண போறேன்றதை சொல்றாரு. முதல் காரியம். 2வது காரியம், அவன் வேறு மனிதனாய் மாற்றப்படுகிற மிக முக்கியமான காரியம், பல நேரங்களிலே மக்கள் பேசுகிற, புரளி பேசுகிற, அவதூறு பேசுகிற, வன்மை நிறைந்த வார்த்தைகளை கேளாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரமே தன் செவியை சாய்த்தவனாய் காது கேளாதவன் போல இருந்தான். 3வது தெளிவாக வேதம் சொல்லுகிறது, ஒரு சொந்த தங்களை நம்பி வந்த மக்கள் யாபேஸ் என்கின்ற கூட்டத்தினர் ஒரு அமோனியன் கூட்டத்தினாலே யுத்தம் மேற்கொள்ளும்படிக்கு சூழ்நிலை வரும் பொழுது இஸ்ரேல் தேசத்துல போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்ப இஸ்ரேலுடைய ராஜாவாகிய சவுல் ஆவியிலே தேவனுடைய ஆவியிலே நிறைந்தவனாய் வைராகியம் கொண்டு அவன் யுத்தத்துக்கு போகிறான். ஏன் அந்த வசனத்தை சொல்றேன்னா, நீங்கள் வேறு மனிதனாய் மாற்றப்படுகிறீர்கள் சொன்னால் உங்களை சார்ந்தவர்களோ அல்லது உங்களை சாராதவர்களோ அல்லது உங்கள் பகுதியோ உங்கள் பகுதி அல்லாதவர்களோ உங்க சபைக்கு வருகிறவர்களோ அல்ல வராதவர்களோ யாராலும் உங்கள் இடத்துல வந்து தேவனுடைய நம்பிக்கையின் பேரில் உங்களை மதித்து உங்ககிட்ட வந்து ஒரு உதவி கேட்பார்கள் என்று சொன்னால் அல்லது உங்ககிட்ட ஒரு தயவை எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயம் அவருக்கு உதவி செய்துதான் ஆகும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தேசத்துல மிகப்பெரிய காரியங்கள் மூடிவிட்டது எப்பயோ. இன்றைக்கு அநேக ஜபங்களினாலே இந்த காரியங்களை நாம் விரட்டிதான் அநேக ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம் தேசத்திலே. இப்படிப்பட்ட தேசத்திற்கு நேராக நாட்களுக்கு நேராக சபையானது போய்கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம் ஒன்றே ஒன்றுதான், அநேக ஆத்துமாக்களை காப்பாற்றும்படிக்கு நீங்கள் போராட வேண்டும். அதுக்குதான் சபையில என்ன பண்றாங்க, ஊழியர்கள் நடத்துறாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் என்று சொன்னால் உங்களுக்காக நீங்க ஜெபிப்பது மாத்திரம் அல்ல,
தேசத்திற்காக, பக்கத்துல சொல்லுங்க, தேசத்திற்காக, உங்க சொந்த ஊர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, சபை மக்களுக்காக, சொந்தங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக, உங்கள் சொந்த சபைக்காக செபிப்பதற்கு தான் உதவி. இந்த வைராகியத்தை ஆண்டவர் சவுல் மீது வைத்தார். ஏன் வைத்தார்? ஒண்ணு இஸ்ரவேலுக்கு விரோதமா வரவே கிடையாது. சண்டை இஸ்ரவேலுக்கு வரவே இல்லை. யாவேஸ் என்கின்ற கூட்டத்தாருக்கு விரோதமாக தான், அந்த பட்டணத்துக்கு விரோதமாக தான் நம்முடையவர்கள் வருகிறார்கள். ஆனா ஒரு உதவின்னு வந்துட்டா அந்த சவுல் தான் போய் நின்று இந்த யுத்தம் செய்தவரை காப்பாற்றுவார். நமக்கும் ஒரு போராட்டம் உண்டு, நமக்கும் ஒரு யுத்தம் உண்டு. எபேசியர்ல அழகாய் பவுல் சொல்லுகிறார், வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அழகாய் பவுல் சொல்லுகிறதை நான் ஒரு வாசித்து காண்பிக்கிறேன். வாசிங்க. இல்ல 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12 வாசிச்சிட்டார். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் சபை எல்லாம் நிபான சபைக்கு யாரோட கூட போராட்டம் உண்டு என்பதை பவுல் தெளிவாக எழுதுகிறார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு மட்டுமல்ல, ரத்தத்தோடு மட்டுமல்ல, துறைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளோடு. நீங்க சவுல் மாதிரி கத்தி தூக்கி போறவங்களெல்லாம் கிடையாது. பின்னாடி இருக்குது வேற விஷயங்கள் எல்லாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் போராட்டம் செய்வதற்கான பரிசுத்தாவினுடைய நிறைவு கட்டாயம் சபைக்கு தேவை. நீங்கள் ஆவியில பலப்படுவதற்காக தான் கூட்டங்களை நடத்துகிறோம். எதற்கு அபிஷேக கூட்டம், எதற்கு விடுதலை கூட்டம், எதற்கு உபவாச கூட்டம், எதற்கு தேசத்துக்கான ஒரு கூட்டம், எதற்கு மற்ற காரியங்கள் கூட்டங்கள் எல்லாம் ஏன் ஒழுங்குபடுத்தி ஒரு விதமாய் நாங்கள் வைத்திருக்கிறோமோ அதுக்கு தனித்துவமாய் நாம் ஜெபிப்பதற்குதான். உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது ஒரு ஸ்தலமாய் மாறுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் மற்ற எல்லாருக்காகவும் நீங்கள் மாறுபடிக்கு அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் குறைஞ்சு போக போக நிச்சயமா சொல்றேன், உங்கள் வேறு மனுஷருக்குரிய ஆக வேண்டிய அந்த சுவாபங்கள் உங்களுக்கு வெளிப்படுவோம். நீங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி போக முடியாது, ஆண்டவர் நோக்கி நடக்க முடியாது, ஆண்டவருக்கு பிரியமா செயல்பட முடியாது. ஜெபம் குறையும் போதெல்லாம் சத்துருவுடைய எதிர்ப்புகள், போராட்டம் உங்களால் அதிகமாக பார்க்க முடியும். சில நேரங்களுக்கு சில பலவீனங்கள் வரும். என்னடா இது, எங்கடா மிஸ்டேக் பண்ணுவோம் சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரி விஷயத்துல வந்து சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, நல்ல பரிசுத்தாவில நிறைந்து செபிப்பதற்கு நல்ல பாட்டை சவுண்டா போட்டு கூடவே பாடிக்கிட்டே இருப்பேன். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். பாட்டு பாடும்போது பைபிளை திறந்து 2-3 நல்ல ஒரு ஆவிக்குரிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது திடீரென்று இருதயமானது அனல் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது திடீரென்று கர்த்தருடைய வார்த்தையை பாட்டு கேட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இருதயம் அப்படியே அனல் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது வார்த்தைகள் அந்நிய பாஷைகளாய், அக்கினி பாஷைகளாய் மாற ஆரம்பிக்கும். நான் பேச என்னை ஆவியோடு நிறைக்க எல்லா சத்துருவோட கிரியையும் கர்த்தர் அழித்து போடுவார். அப்படிதான் நாங்கள் ஜெயிச்சு ஊழியம் பண்றோம். பல நேரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இப்படிதான் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் நடத்தும் பொழுதே அது கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது பல அற்புதங்களை தேவன் செய்கிறார். போன்ல அந்த நேரத்தில் யாராவது தொலைபேசி அழைத்து பேசும்போதோ அல்லது ஜெபிக்கும் போதோ அநேகருக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், அநேகருக்கான ஆலோசனைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், அநேகருக்கு வேதவசனம் வெளிப்பட ஆரம்பிக்கும், அநேகருக்கு எல்லா வெளிப்பாடுகளான வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் செய்வது எல்லாம் பொருளாதார அந்தகார வல்லமையை செய்வதற்கு பரிசுத்தாவின் நிறைந்த வாழ்க்கை தான். சவுல் தானா கத்தியத்துக்கு போயிருந்தாலும் ஜெயத்தை பார்த்திருக்க முடியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்ததினா அவன் வைராகியம் கொண்டவனாய் தேசத்துக்கு உட்பட்டு செல்வான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டை எழுதுகிறான். இந்த புது வருஷத்துல ஒரு புதிய நோக்கத்தோடு அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் பழைய மனிதர்களை போல அல்ல, பரிசுத்தாவியினாலே மாற்றப்பட்ட வேறு மனிதர்களாக நீங்கள் மாறி இருக்க வேண்டும். முதல் காரியம் ஊழியத்திற்கும் சபைக்கும் அடங்கி இருந்தோம். நான் அதை செய்யறதுனால தைரியமா பேச முடியும். அநேகருக்கு நான் இப்படி பேசும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் சத்தியத்தை பேசுறேன். தேவனுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஸ்தலம் சபை ஊழியர்கள். எதற்காக நம்மளுக்கு அவங்களை ஆவிக்குரிய தகப்பனா வச்சிருக்காங்கன்னா, நாம் இந்த பூமியிலே சரியான விதத்திலே நம்மளுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி சரியா தேவனுக்கு முன்பதாக சீர்தூக்கி வாழ அந்த ஆவிக்குரிய தகப்பன்மார்களை தாய்களை ஆண்டவர் வைத்துதான் நடத்துவார்.
பல தவறுகளை அவர் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஏப்பா இப்படி பேசுறீங்க, அவன் செய்தியில ஏப்பா இப்படி இந்த வார்த்தையை சொன்ன, இது கொஞ்சம் மாத்திருக்கலாமே, இந்த செய்தி நீ இப்படி பேசிருக்கலாமே என்று சொல்லி இன்றைக்கும் போதித்து நடத்துகிறார்கள். அநேக ஊழியத்தின் பாதையில போகும்போது கணவர் மனைவியாய் குடும்பமாய் போய் ஊழியத்தை நிறைவேற்ற சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு இந்த இடத்துல அழைப்பு இல்லப்பா, என்னைய உடனே சொன்னார், என் ஊழியர் சொன்னார், தனியா கூட சொன்னார், தயவுசெய்து லோக்கல்ல ஊழியம் செய்யாத, கர்த்தர் உன்னை வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு பரிமாணத்துக்கு வைத்திருக்கிறார், இந்த லோக்கல் ஆளுகளோட பழகாது. என் ஊழியர் சொன்னார், என் மேல அக்கறை இருக்குதான் சொல்றேன். நான் அடிச்சு போன நினைச்சாங்க தான் பண்ணிருப்பாங்க, சொல்லியே இருக்கணும். நான் அதற்கும் காது கொடுத்தேன், அதுக்கு காது கொடுத்தேன். 1 வருஷத்துல நான் 8வது உயரத்தை ஆண்டவர் பார்க்க ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் வைத்திருக்கிற சில ப்ராசஸுக்கான சில நல்ல வேலைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். மதிங்க, ஆவிக்குரிய தகப்பன்களை மதிங்க. நல்ல மூத்த ஊழியர்களை, உங்களை ஆவியை நடத்துகிறவர்களை, உங்களை போதிக்கிறவர்களை, உங்களை எல்லாவற்றிலும் தேவனுக்கு நேராக நேர்படுத்துகிறவர்களை அதிகமாய் கவனியுங்கள். சபையை விட்டு போனாவே இருக்கட்டும், அது யாரா கூட இருக்கும், இன்க்ளூடிங் ரிலேஷனா கூட இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த சுவிசேஷத்தை என் சபையோடு கூட இருந்து இன்னும் அதிகமாக ஜனங்களுக்குள்ள கடத்த, அநேகர்களுக்காக இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் களத்தில் நின்று என் சபையோடு கூட நின்று இந்த காரியத்தெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிற ஜனத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல வேறு மனிதர்களாய் வேறுபடுத்தி, அழகுபடுத்தி, அலங்காரப்படுத்தி உயர்த்தி வைத்தார். கண்களை முடிச்சோம். எல்லாம் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் இனி எங்களுக்காக அல்ல, கிறிஸ்துவின் நாமத்துக்கு பிரதிபலிப்பாக அவரையே வெளிப்படுத்துவதற்காக எங்களை மாற்றுகிறார். எங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய நிலைகள் மாற்றப்படட்டும். இன்னும் உன்னதமான நிலைகளை நாங்கள் பார்க்க கூடும். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற எல்லா மகிமையான காரியத்தையும் நாங்கள் கண்டு வேறு மனிதர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், வித்தியாசமானவர்களாய், தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்து அநேக ஜனங்களுக்கு நாங்கள் கடத்தும்படிக்கு எங்களை இன்றைக்கு மாற்றுகிறார் என்று சொல்லி எல்லா ஆண்டவர்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை வசனத்தின்படி சவுலுக்குள் காணப்பட்ட சில நல்ல குணங்களை ஆண்டவர் எங்களுக்குள்ளாக வைப்பீராக. அவர் 7 நாட்கள் வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், இந்த சாமுவேல் வந்து சொல்லுகிற நாள் வரைக்கும் தன்னை இருதயத்திலே மன தைரியத்தோடு உறுதியோடு கூட இருந்து அவர் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு ராஜ்யபாரத்தை தேவன் கொடுத்து சகலவற்றிலும் அவனை அதிகாரியாக மாற்றினீர். சமஸ்த ஜனங்களுக்கும் கர்த்தர் இஸ்ரவேலை அந்த ஜனங்களுக்கு அந்த ராஜாவாய் மாற்றினது போல எங்களை மாற்றுவீராக. அவருக்குள் காணப்பட்டதான அநேக துர்ச்செய்திகளை கேட்காதபடிக்கு, முறுமுறுப்புகளை கேட்காதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை கேட்காதபடிக்கு, அசுத்தமானதை கேட்காதபடிக்கு, சபைக்கு விரோதமாய் அல்லது சபைக்கு ஆண்டவரே கலங்கம் விளைவிக்கிற வார்த்தைகளை கேட்காதபடிக்கு எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் சத்தத்தை மாத்திரமே கேட்கிற மரியாதை போல, ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அப்போஸ்தலர்களை போல எங்கள் இருதயத்தின் தேவன் மாற்றுவீராக. எங்கள் காதுகள் மாற்றப்படட்டும், எங்கள் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும், எங்கள் காதுகள் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க தீவிரமாய் இருக்க உதவி செய்வீராக. நாங்கள் கேட்கிறதற்கு ஆண்டவரே தீவிரமாய் செயல்பட தேவ ஆவியை உதவி செய்வீராக என்று சொல்லி கடைசியாக என் மக்களுக்காக, ஆண்டவரே எங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்காக, எங்களிடத்தில் உதவி என்று வருகிறவர்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதால் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரங்களை அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க, போராடி ஜெபிக்க இருக்கிறார். சவுல் மீது தேவாவியானவர் இறங்கி வந்து பெரிய யுத்தத்தை நடத்தி யாபேஸ் குடும்பத்தை கூட்டத்தை காத்ததை போல எங்களை நம்பி வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கி திருச்சபைகளும் சேர்க்க, திருச்சபைகளுடைய மேன்மையை அறிவிக்க, திருச்சபைகளுக்குள் இருக்கிறதான ஆழமான சத்தியங்களை எங்கள் மூலமாக தேவ ஆவியை வெளிப்படுத்த எங்கள் மீது எப்பொழுதும்